ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கார்னிவல் தாங்க போயிட்டுருக்கோம். கார்னிவல்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் எக்ஸிபிஷன் தான். ஸோ இது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, பக்கத்துலேயே தான் நடக்குது. சம்மர் வெக்கேஷன் ஆச்சுன்னா எப்படி நம்ம ஊரில் தீவுத்தடலில் எக்ஸிபிஷன் போடுவாங்களோ அந்த மாதிரி அமெரிக்காலேயும் எக்ஸிபிஷன் போடுவாங்க. ஆனால் இது அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, சின்னது தான். இது ஒரு கம்யூனிட்டியில் எடுத்து செய்வாங்க. அதாவது இங்கே கவுண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஃப்ரீ தாங்க. பட் நம்ம உள்ள ரைட்ஸ் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் வாங்கணும். ஒரு ரைட் போகணுன்னா மினிமம் 4 டிக்கெட்ஸ் நமக்கு தேவைப்படுங்க. ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் $2. ஸோ இப்போ நம்ம $60 கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பேண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம எத்தனை ரைட்ஸ் வேணாலும் போய்க்கலாம். நாங்கள் 27 டிக்கெட்ஸ் சூஸ் பண்ணியிருந்தோம். அதாவது $25. இதுக்கு என்ன ஆஃபர்னால் ஒரு ஜம்போ காட்டன் கேண்டி வாங்கினா $2 ஆஃபர். சரி வாங்குங்க, உள்ளே போய் என்னென்ன ரைட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஃபுட் ட்ரக்லாம் போட்டிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். நம்ம ஊரில் எக்ஸிபிஷன் அப்படின்னாலே எக்ஸைட் ஆகி இருக்கிற சேவிங்ஸ் மணி உண்டியல் எல்லாத்தையும் உடச்சிட்டு அதுலேருந்து வர காசுலேருந்து ஸ்டாலில் இருக்கிற பொம்மை இதெல்லாம் வாங்கணும் அப்படின்றதுக்காக எக்ஸைட் ஆகி போவோங்க. இங்கே அந்த மாதிரிலாம் ஸ்டால்ஸ் எதுவுமே இல்லைங்க. நம்ம தீவுத்தடல் எக்ஸிபிஷன் மாதிரி இங்கேயுமே அமெரிக்காவில் பெருசாகவே எக்ஸிபிஷன் நடக்குங்க. ஆனால் இங்கே இன்னும் நடக்கலை. நடக்கிறப்ப கண்டிப்பாக உங்களையும் நான் கூப்பிட்டு போகிறேன். நாங்கள் லோடட் ப்ளூமிங் ஆனியன் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் அது இவ்வளோ பெருசாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 கை ஃபுல்லாக இருந்துச்சு. சாப்பிடவே முடியலங்க, திணற சாப்பிட்டோம். நம்ம ஊர் வெங்காய பஜ்ஜியில் சீசனிங்லாம் போட்டு சாஸ்லாம் ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களால் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே முடியலங்க, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த கெச்சப், பார்பிக்யூ சாஸ் அண்ட் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் வெளியே ட்ரங்க் வெளியே வச்சுருந்தாங்க. ஒரு ட்ரங்க்குக்கு வெளியும் அந்தந்த சீசனிங் வச்சுருந்தாங்க. நமக்கு எது வேணுமோ அந்த கப் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூன், நாப்கின்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுருந்தாங்க. நமக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். என்னதான் இவ்வளோ ஃபுட் ட்ரக்ஸ் இருந்தாலுமே நம்ம ஊர் ஸ்பெஷல் எக்ஸிபிஷனில் கொடுக்குற அந்த டெல்லி அப்பளம், பலோக்கா பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா அதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுங்க. எல்லா ரைடுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கிட்ஸுக்கெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பெரியவங்களுக்குமே நிறைய ரைட்ஸ் இருந்தது. இந்த ரைட் ஃபர்ஸ்ட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போகிறப்ப நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா டில்டட் ஆங்கிளில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ வேண்டவே வேண்டாம்ப்பா, வேறு ஏதாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோங்க. இந்த ரைட் போனவங்களாம் பயங்கரமாக கத்திட்டு இருந்தாங்க. சரி அந்த ரைட் தான் போக முடியல, வேறு ஏதாவது ரைட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தாங்க இது இருந்துச்சு பக்கத்தில். இந்த ரைடில் போனவங்களாம் எப்படா இறங்குவேன் அப்படின்ற கதையில் இருந்தாங்கங்க. பயங்கரமாக இருந்துச்சு அதை விட. அதனால் இதுக்கும் போகல நாங்கள். இப்படி போகுது வண்டி. வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கடைசியாக எக்ஸ்போ வீலுக்கு போனோம். பயங்கர ஹைட்டில் சுற்றிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருந்துச்சு. ஏற்ற இறங்க தான் ரொம்ப லேட் பண்ணாங்க. சரி கண்டிப்பாக ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் ஒரு 3 ரவுண்டு கூட அடிக்கலை, உடனே இறக்கி விட்டுட்டான். அப்படின்ற சந்தோஷத்தில் நாங்களும் வந்துட்டோம். ஆனால் மேலேருந்து வியூ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல் அந்த எக்ஸிபிஷனோட கிரவுண்டுமே தெரிஞ்சுது. நான் உங்களுக்கு இதை கேப்சர் பண்ணியிருப்பேன் பாருங்கள்.
நிறைய கேம் ஸ்டால் கூட இருந்துச்சு சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு. ஆனால் அதுக்கு வந்து இந்த டிக்கெட் யூஸ் ஆகாது. நம்ம தனியாக தான் கேஷ் பே பண்ணி அதெல்லாம் வந்து விளையாடுற மாதிரி இருந்துச்சு. மினிமம் ஒரு கேமுமே $5 வந்தது. கிட்டத்தட்ட நம்ம ஊர் எக்ஸிபிஷனில் நடக்கிற சில கேம்ஸ் ஸ்டால் மாதிரி தான் இருந்தது. ஆனால் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் அமெரிக்கன் வெர்ஷனில் இருந்தது. நம்ம எவ்வளோ டாலர் செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பால்ஸ் கொடுப்பாங்க. 10லேருந்து ஸ்டார்டிங், ஓகேவா? ஸோ அந்த பால்ஸ் வந்து நம்ம எத்தனை இது கரெக்டாக போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு. ஸோ இதில் வந்து அழகாக அந்த குட்டி மினி டேங்க் மாதிரி அதில் ஃபிஷ் வச்சு கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக. நம்ம ஊரில் இந்த கன் ஷூட் கேம் இருக்கும் இல்லையா, எத்தனை பலூன் உடைக்கிறோம் அப்படின்ற மாதிரி. இங்கே வந்து கன் இல்லை, ஜஸ்ட் ஒரு பாயிண்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வச்சு பாப் அவுட் பண்ணணும் அந்த பலூனை. ஸோ எத்தனை பலூனை உடைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் இருக்கும். இங்கே வந்து கிட்ஸ் தான் விளையாடினாங்க. அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு ராட் மாதிரி கொடுத்து அதை வச்சு விளையாட சொன்னாங்க. ஸோ இதுக்கு கிஃப்டாக வந்து நம்ம என்ன டாய் வேணாலும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், எது வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம எந்த கேம் விளையாடினாலுமே அது கண்டிப்பாக டாய்ஸ் வந்து கிஃப்ட். இப்போலாம் இங்கே சன்செட் வந்து 9 ஆகிடுதுங்க. ஸோ அது வரைக்கும் நல்ல வெளிச்சமாக இருக்குது. ஆனால் 5 மினிட்ஸில் டக்குன்னு வந்து ஃபுல்லாகவே இருட்டாயிடும். இப்போ அந்த நைட் வியூ நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோடு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஊர் மாதிரி நைட் 11 o'clock அது வரைக்கும்லாம் இங்கே இருக்க முடியாது நம்மளால். இந்த ஊர்லலாம் ரொம்ப சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. அதனால் நைட்டில் ரொம்ப ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ரோடு பெருசாக வந்து லைட்ஸுமே இருக்காது, ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ஆஃபில் தான் இருக்கும். கார்னிவல் நடக்கிறனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த டைமுக்கும். ஓகே கைஸ், இதே மாதிரி அமெரிக்காவில் நடக்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.